இப்போ சில சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஃபிசிக்கலா எக்ஸசிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50ல இருக்காங்க, அவங்க மெனோபாஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உடல் ரீதியா பெரும் தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மன ரீதியான தொந்தரவுகள் கூட அடுத்து போகலாம். உடல் ரீதியா நிறைய தொந்தரவுகள் இருக்குன்னா அதை நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஸோ நெக்லெக்ட் உடல் ரீதியாக தொந்தரவு இருக்கும்போது கண்டிப்பாக அது மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த இதையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் இல்லையா? இப்போ ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குன்னா அதை அட்ரஸ் பண்ணாமல் விட்டாங்கன்னா ஹீமோகுளோபின் ரொம்ப குறையும், அது ஹார்ட்டை பாதிக்கும். இது கண்ணுக்கு தெரியக்கூடியது. தெரியாதது என்னன்னா அந்த ஹார்மோன் லெவல் குறைய இந்த ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் தான் நம்ம பாடியை, விமனோட பாடியை ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தது, போன்ஸ் அண்ட் ஹார்ட். அதோட லெவல் குறைய அந்த ஹார்ட் ஹெல்த்தும் போன் ஹெல்த்தும் கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வர ஆரம்பிக்கும் பிகினிங்லேருந்தே. ஸோ இது எவ்வளோ குறையுது அப்படிங்கிறத முதலியே அவங்க செக் பண்ணிக்கலன்னா ஃபுல்லாக குறைஞ்சு அது முட்டி தேய்மானம் ஆகி பெயின் வந்து அப்புறம் தான் நம்ம பார்க்குறோமே தவிர, அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாங்கிறது இனிஷியலாக வந்தாலே நம்ம அதை பண்ண முடியும் இல்லையா? ஸோ அது கண்ணுக்கு தெரியாதது கூட நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில். இதை வந்து ஒரு டெப்ரிசியேஷன் பீரியட் தான் எடுத்துக்கணுமான்னு கேட்குறேன். அதாவது இப்போ ஒரு 50ல இருக்காங்க, அவங்களுக்கு மெனோபாஸில் இருக்காங்க, அது சார்ந்த உடல் மன பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுங்களேன், இது அதிகரிச்சுட்டே தான் போகுமா? இல்லை, இதில் மித்ஸ் அண்ட் பிலீவ்ஸ்னு சில இருக்கலாம், அதுக்காக கேட்குறேன். இது அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுமான்னு. அதை நெக்லெக்ட் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்கலைன்னா அதிகரிச்சுட்டே தான் போகும். இல்லை, ஸ்டெப் எடுத்தால் சரி பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறேன். ஸ்டெப் எடுத்தால் ப்ரிவென்ட்டும் பண்ண முடியும், அதை ஸ்ட்ரெங்தனும் பண்ண முடியும். இப்போ ஒரு நீ ஹெல்த்தே எடுத்துக்கோங்க. ஒரு 50 வயசில் வந்து முட்டியை வந்து சரி பண்ண முடியும். அவங்க நல்லா நடந்துட்டு இருக்கப்போ, நல்லா ஒர்க் பண்ணும் போதே அதை கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கடைசியில் ஒரு 20 வருஷத்தில் நீ ரீப்ளேஸ்மெண்ட் வரைக்கும் வர தேவையில்லை இல்லையா? அவங்க இன்னும் ஒரு 10 வருஷம் அந்த ஆப்ரேஷனே இல்லாமல் அவங்களால இன்னும் நல்லா இருக்க முடியும் இல்லையா? இல்லை, இதெல்லாம் மெனோபாஸோட சிம்டமா? இதெல்லாமே மெனோபாஸோட சிம்டம் தான். இப்போ எங்கள் அம்மாக்கே அதெல்லாம் நான் பார்த்தேன். அப்போவே நான் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா, ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயமா தெரியலனா, அப்போ அவங்களுக்கு நானே அதை ஒரு டாக்டராக வீட்டில் இருக்கும்போதே என்னால் அதை ரொம்ப அவங்களோட இதை சேஞ்ச் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமில் அது இம்பார்ட்டண்ட்டாக தெரியல. ஆனால் அது இவங்க தான், விமன் தான் அவங்களோட மைண்ட் செட்டையும் மாற்றணும். கூட ஹஸ்பண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ போமா, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு பேக் போனாக அவங்க இருக்கும்போது அதை ஹெல்ப் பண்ண முடியும்.